உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷை டச் பண்ண எடுத்து அந்த எமோஷனல் மூமெண்ட். அப்போ நிறைய பேரில் உனக்கு தான் வரல, நீ தான் மறந்துடுறல அடுத்த ஸ்டெப்பு, எதுக்கு நீ எல்லாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிற? நாங்கள் மும்பையிலேருந்து ஃப்ளைட்டில் இறங்கி சென்னையில் கால் வைக்கும் போது முடிவு பண்ணேன், இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டோமே அப்படின்னு இன்னும் மனசு வந்து பதட்டம் குறையல. அதெல்லாம் குறையாது. அப்படி அது ஒரு பயம் இருக்கணும். எவ்வளோ பிரைட்ஸை நான் ஏமாத்திருக்கேன் தெரியுமா? எப்படி தெரியுமா? ஒரு பிரைட் வந்து இன்னும் ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, இனிஷியலாக உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு? பேங்க்கில் பர்சனல் லோன்லாம் எடுத்து மோதிரம் செயின் இதெல்லாமே வந்து நான் வந்து அடகு வைக்க போனேன், கம்மியாக கிடச்சிச்சு. அப்புறம் வித்துட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 எனக்கு ஷார்ட்டேஜாக இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ மேக்கப்பில் முதல் சம்பளம் 7,000. ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனராக 7,000 சம்பளத்துலேருந்து இப்போ ரெவென்யூ எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு? ஸோ ஃபார் வந்துட்டு ஒரு 8 டிஜிட் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ சேலரி ஒருத்தங்க கிட்ட வாங்கின அஷ்மிதா, இன்னைக்கு ஒரு 25 பெண்களுக்கு சேலரி கொடுக்குற அஷ்மிதா, என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? சேலரி வாங்கும்போது அம்மா எனக்கு ஒரு 500 ரூபா தாங்க, நான் ஏதாவது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாவை ரொம்ப வேல்யூ பண்ணி இது பண்ணுறாள். இப்போ எப்படி ஆயிடுச்சு, நம்ம கொடுக்கும்போது நிறைய விஷயம் யோசிச்சு தான் பண்ணணும். அதுதான் பிஸ்னஸ். பட் ஆனால் எனக்கு தெரியாமையே நான் பிஸ்னஸை பண்ணேன், எனக்கு தெரியாமையே நான் மார்க்கெட்டிங் பண்ணேன், எனக்கு தெரியாமையே நான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணேன். பட் ஆனால் பெரிய அமௌண்ட் லோன் எடுத்திருக்கீங்களா? எடுக்கும்போது எப்படி டிசைட் பண்ணீங்க? நைட்டெல்லாம் தூக்கத்தில் வரும். அன்றைக்கெல்லாம் பேங்க்காரன் என்ன நம்பி கொடுத்துருக்கானே, டே எப்பரா கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அதை நான் வந்து முடிக்கிறதுக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததில்ல உங்கள் வீடியோ? ஒரு 10 வருஷம் முன்னாடி மேக்கப் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கும் இப்போ மேக்கப் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னெல்லாம் பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனாக கேட்டவங்க பிரைடு தாலி கட்ட போகிறதுக்கு 10-15 நிமிஷம் முன்னாடி யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எங்கள் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வி ஹேண்டில் சச் ஆல் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்னு சொல்லலாம். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். பெண்கள்னாவே மல்டி டாஸ்கிங் தான். அவங்கள ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்க முடியாது. பட் ஆனால் மேம் பற்றி சொன்னோன்னா வந்து நோ ரெஸ்ட் ஒன்லி ஒர்க், bounce back, discipline, punctual. For her, work is like therapy. நல்லா இருக்கு பண்ணுன்னு சொல்லி ஒரு சின்ன வார்த்தை யாராவது சொன்னால் போதும், நீங்கள் பண்ணிடுவீங்க. அண்ட் when it comes to financial independent, நான் வந்து எழுந்து நின்று சத்தம் போட்டு கூட ரோட்டில் போய் நின்று கூட சொல்லுவேன். ஜென்ரலாக பெண்களுக்கு காதல் கல்யாணம்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ப்ரொஃபஷனை விட்டுருவாங்க, அதில் உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க. அஃபெக்ட் ஆகும். குழந்தைங்கள விட்டுட்டு போய் சம்பாதிக்கணுமா, குழந்தைங்களோட இருக்கலாமே அப்படின்ட்டு. குழந்தைங்கள விட்டுட்டு போய் சம்பாதிக்கிறது ஒரு புரிதல் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கிறதுக்கு என்னை தவிர வேற யாருமே இல்லைல்ல. நீங்கள் ஒரு சிங்கிள் மதராக லைஃப்பை சேலஞ்சாக பார்க்குறீங்களா? இந்த அன்பு சூழ் உலகு அப்படின்றது வந்து காதல் கல்யாணமா, குழந்தைங்களா, ப்ரொஃபஷனா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? சிங்கிள் விமன் கிடையாது, ஸ்ட்ராங் விமன். அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி, மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சாதாரணமாக பார்த்தவங்கள மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு எலைட் ப்ரொஃபைலாக பார்க்க ஆரம்பித்து மேக்கப் இண்டஸ்ட்ரியவே புரட்டி போட்ட ஒரு புரட்சி பெண் தான் அஷ்மிதா நீலமேகம். இன்னைக்கு ஒரு பெரிய அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாஸ் விமனாக மாறுறதுக்கு அவங்களோட ஜேர்னியில் அவங்க எடுத்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, எடுத்த முயற்சிகள் என்ன, பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த இன்டர்வியூவில் கேட்க போகிறோம். ஸோ மேக்கப் கரியர் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து மீடியாவில் தான் இருந்தேன்ல. ஸோ மார்னிங் டு ஈவினிங் மேக்கப் போட்டு பழகின ஒரு ஆள். எனக்கு மேக்கப் மேலே பெருசாக ஒரு ஈர்ப்பு இல்லை. ஏன்னா பிடிக்காத ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மேக்கப் போட்டிருக்கோமேனு. அண்ட் எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஹாபி, அதுவும் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்டு 2016 சும்மா ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணது வந்து 2017. நீங்கள் மேக்கப் கற்றுக்கிட்டது யார்கிட்ட? நான் மும்பை போயிட்டு ஒரு அகாடமியில் மேக்கப் கற்றுக்கிட்டு அப்புறம் சென்னை வந்து அண்ட் ஐ லேர்ன் ஃப்ரம் மல்டிபிள் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி 2016 மேக்கப் இண்டஸ்ட்ரியவே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் பெருசாக யாரும் எலைட்டாக பார்த்ததில்ல. ரொம்ப சாதாரணமாக ஏளனமாக மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு பார்த்த காலகட்டம். உங்களுக்கு மீடியாவில் நீங்கள் ஆக்டிங்லேயும் இருந்திருக்கீங்க அண்ட் மேக்கப்பே பிடிக்காது. எப்படி ஒரு லோ ப்ரொஃபைலாக சொல்லப்பட்டுட்டு இருந்த ஒரு இடத்த பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு அப்போவே நினச்சி உள்ளே வந்தீங்களா, இல்லை எப்படி சூஸ் பண்ணீங்க? அப்படியெல்லாம் எந்த ஆசை, கனவு, பிளான்ஸு
ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை. சும்மா மேக்கப் கற்றுக்கணும்னு நினச்சேன், கற்றுக்கிட்டேன். அங்கே நான் கற்றுக்கும் போது நிறைய கேர்ள்ஸ் எங்கூட கற்றுக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து மும்பையில் கற்றுக்கிட்டதுனால எல்லாருமே வந்து சென்னை தானே, சென்னை எக்ஸ்பிரஸா அப்படிலாம் கேட்டு அந்த ஒரு ட்ரோலிங் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் பயந்து ஒதுங்க ஆரம்பித்தேன். செகண்ட் வந்து நிறைய விஷயம் மறந்துடுவேன், ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. அப்போ நிறைய பேரில் உனக்கு தான் வரல, நீ தான் மறந்துடுறல, அடுத்த ஸ்டெப்பு எதுக்கு நீ எல்லாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னாங்க. என்னடா அது நம்ம தேவையே இல்லாமல் எல்லாருமே வந்து ஏபிசிடியிலேருந்து ஆரம்பிச்சு தான் பேராகிராஃப் எழுதுவோம்ல, எடுத்த உடனே எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, முடியாதும் கூட. அண்ட் நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஒரு டிமோட்டிவேஷன் இருந்த பீரியடு. அப்புறம் சென்னையில் கால் வைக்கும் போது, மும்பையிலேருந்து ஃப்ளைட்டில் இறங்கி கால் வைக்கும் போது முடிவு பண்ணேன், நான் வந்து மேக்கப் நல்லா பண்ணுறேன்னு யாராவது சொன்னால் மட்டும் போதுன்னு ஒரு ஆசையோடு வந்தேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருச்சு. கரியர் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு கரியராக ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படிலாம் ஆசை இல்லை. பட் இந்த டிமோட்டிவேஷனுக்கு நம்ம நல்லா பண்ணுறோன்னு ஒரு 4 பேர் சொல்லணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஃப்ளோவில் கற்றுக்க ஆரம்பிச்சிது. நிறைய ப்ராக்டிஸ், மல்டிபிள் ப்ராக்டிஸு. அப்போ நிறைய பேர்கிட்ட பிடிச்சி போய் வேறு கண்ட்ரிக்கெலாம் ட்ராவல் பண்ணி போய்லாம் கற்றுக்கிட்டு தான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலி நான் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணி மேக்கப் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து அவங்க கொடுத்த டிமோட்டிவேஷன் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக மாறுச்சு. மற்றபடி நோ பிளான்ஸ். ஸோ உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னது வந்து முடியும், நான் அழகாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பேசுறது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குது. மற்றவங்களுக்கு பார்க்க முடியாதுன்னு சொன்னால் முடிச்சு காமிச்சோம் அப்படின்றதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரொம்ப இன்னசென்ட் அதிலெல்லாம். சரி, நான் 4 பேர் வந்து அவங்க சொன்னீங்கல்ல, நல்லா பாரு, சூப்பராக பண்ணி காமிக்கிறேன், அப்படி தான். அதான் ஒரு ஆசை, கனவு, ஜஸ்ட் ஆசை. அப்புறம் பார்த்தா இப்போ அந்த அகாடமியில் ஒரு பேட்ச் நடக்கும்போது என்னை ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அஷ்மிதா அவங்க என்னோட இங்கே தான் கற்றுக்கிட்டாங்க இந்த பேட்ச். அவங்க நவ் ஷீ இஸ் ஹேவிங் தீஸ் மெனி ஃபாலோவர்ஸு, இவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு நான் அதுலேருந்து இப்போ சொல்லும் போது அப்போல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா அப்போ எனக்கு மாடலாக வந்து அந்த கேர்ள் வந்து இப்போ சொல்கிறாங்க, இப்போ ஃபுல் பேட்சுக்கும் நீங்கள் தான் மோட்டிவேஷனே அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஐம் ஹாப்பி, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது. இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டோமே அப்படின்னு இன்னும் மனசு வந்து பதட்டம் குறையல? அதெல்லாம் குறையாது. அது ஒரு பயம் இருக்கணும். என்னோட இப்போ புதுசாக கற்றுப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, மேம் பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ கரெக்டான ஃப்ளோவில் போகிறீங்க, அப்படியே போங்க அப்படிமே. ஒரு வருஷம் கழிச்சு கூட யாரை பார்த்து எனக்கு பயமாக இருக்குன்னா இதுதான் கரெக்ட் ஃப்ளோ. எப்போவுமே பயப்படணும் நம்ம ப்ரொஃபஷனுக்கு, அப்போ தானே இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ பயம் தேவைதான் பிஸ்னஸில்? தேவை, ரொம்ப தேவை. அதாவது நம்ம நல்லா பண்ணணுன்ற பயம் தேவை, அந்த பயம் இருக்கிறது தப்பு கிடையாதுல்ல. இனிஷியலாக உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு? நான் வந்து மும்பை போனும் போதே வந்துட்டு இதுதான் ஃபீஸ் இதுதான் சொன்னாங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தா, ஐயோ இவங்ககிட்ட இது இருக்குது, இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவங்கக்கிட்ட அது இருக்குது, நம்மளுக்கு இது இருந்தால் கொஞ்சம் நம்ம பெட்டராக வேலை பார்க்கலாம், பெட்டராக வந்து மேக்கப் பண்ணலாம்னு நினச்சி வாங்க ஆரம்பிச்சு அப்புறமா என்கிட்ட வந்து பர்சனல் லோன்லாம் கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் பேங்க்கில் பர்சனல் லோன்லாம் எடுத்து இன்ஃபேக்ட் மோதிரத்தெல்லாம் மும்பையிலே விற்றுட்டேன். மோதிரம், செயின் இதெல்லாமே வந்து நான் வந்து அடகு வைக்க போனேன், கம்மியாக கிடச்சிச்சு, அப்புறம் விற்றுட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 எனக்கு ஷார்ட்டேஜாக இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. அது இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா 50,000 மேக்கப் பண்ணலாம், 5 லட்சத்துலேயும் பண்ணலாம். ப்ராடக்ட்ஸ்க்கும் சரி, கற்றுக்கிறதுக்கும் சரி, நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம், யாரை சூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஒரு வேனிட்டியை செட் பண்ண போகிறோம், அஃபோர்டபுளாக எக்ஸ்பென்சிவான நீங்கள் பார்த்து பிளான் பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால் நான் வந்து அஃபோர்டபுளும் இல்லை, எக்ஸ்பென்சிவ் இல்லை, மீடியம் மாட்ரேட்டாக இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு இந்த காசுலாம் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது அப்போது. ஸோ மேக்கப்பில் முதல் சம்பளம் 7,000. எனக்கு 7 ரொம்ப லக்கி நம்பர். ஸோ 7,000 தான் ஃபஸ்ட்டு கேட்டேன், கிடச்சிருச்சு 7,000. ஓகே. வெட்டிங் மேக்கப்பா? ஒரு பேபி ஷவர் மேக்கப் பண்ணேன். பேபி ஷவர் மேக்கப், ஹேர் ட்ரேப்பிங் எல்லாமே பண்ணோம். மேக்கப் கற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு மேக்கப் ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருக்கீங்க, 7,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கீங்க, இட்ஸ் ஓகே. பட் இப்போ அஷ்மிதா வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர், அஷ்மிதா மேக் ஓவர் அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமியை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக 7,000 சம்பளத்துலேருந்து இப்போ ரெவென்யூ எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு? நல்லா ஆயிருக்குன்றதை விட வெட்டிங் இண்டஸ்ட்ரி நல்லா க்ரோ ஆகிருக்கு, நாங்களும் சேர்ந்து க்ரோ ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்கமில், ரெவென்யூவில் எல்லாமே மாறிட்டு தான் இருக்கும். ஐம் வெரி ஹாப்பி அபவுட் வாட் ஐம் டூயிங். ஓகே, யூ மீன் த என்டையர் ரெவென்யூ மாதிரி கேட்கலாம், இல்லை ஒரு 1 year ரெவென்யூ எப்படி டர்ன் ஓவர் ஆகுது? 1 year ரெவென்யூ அப்படிலாம் பிரேக்கப் பண்ணல. போன வருஷம் நான் பெருசாக வேலையே பார்க்கல, பிகாஸ் ப்ரெக்னென்சியில் இருந்தேன். அப்போ என்டையர் ரெவென்யூ பார்த்தா சோஃபார் வந்துட்டு ஒரு 8 digit ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு நாளில் வந்து பண்ணுறது இல்லை. இது 10 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன்.
எல்லாத்த விடவும் ஒர்க்கு தான் முதல்லன்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டியும். அதுக்கு நிறைய விஷயத்த நான் எழுந்திருக்கேன்னு சொல்லலாம். எமோஷ்னலி நிறைய அஃபெக்டும் ஆகியிருக்கேன் இழந்ததுனால. ஸோ இதெல்லாம் மீறி வந்து வரணும் அப்படின்னா ஒரு ரெவன்யூ அப்படின்றது நம்ம பேசுகிறோம். பட் ஆனால் அதில் சேலரி இருக்குது, அகாடமி வாடகை இருக்குது, திரும்ப லோன் எடுத்திருக்கேன், லோன் அடைச்சிருக்கேன், இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன், மாதம் இப்போ வரைக்கும் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கோன்னு புரிதலே வந்து எனக்கு 2025 எண்டுலேருந்து தான் தெரியவே ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ ஹாவ் அ விஷன் நவ். பட் முன்னாடி விஷன் இல்லை. பட் ஒரு விஷயத்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு விஷன் கிடச்சிரும். மேபி அப்படி வேணால் சொல்லலாம். எத்தனை பெண்கள் உங்ககிட்ட இப்போ வேலை பார்க்குறாங்க இங்கே? இன்ஹவுஸ் அப்புறமா வந்து ஃப்ரீலான்சர்ஸ் இந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணி பேசணும் அப்படின்னா மேபி ஒரு 25க்கு மேலே 25 பெண்களுக்கு இப்போ நீங்கள் சேலரி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ சேலரி ஒருத்தங்க கிட்ட வாங்கின அஷ்மிதா, இன்றைக்கி ஒரு 25 பெண்களுக்கு சேலரி கொடுக்குற அஷ்மிதா, என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? டிஃப்ரென்ஸ் என்ன, ப்ராக்டிக்கலி சொல்லணும்னா சேலரி வாங்கும்போது அம்மா எனக்கு ஒரு 500 ரூபா தாங்க, நான் ஏதாவது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாவை ரொம்ப வேல்யூ பண்ணி இது பண்ணுறாள். இப்போ எப்படி ஆகிடுச்சு, நம்ம கொடுக்கும்போது அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஒரு நாள் லீவ் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம கேல்குலேட் பண்ணும்போது அப்போ நான் யோசிப்பேன், ஐயோ இவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க, இவங்களுக்கு எதுக்கு விட்டுடலாம் அப்படின்னு தோணும். பட் ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஒரு பாஸாக நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டிக் ஆன் ஆக முடியாது. பட் கொடுக்கும்போது ஐ ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து என்னை நம்பி அவங்க இருக்காங்க, அந்த ஓனர்ஷிப்பை நான் எடுத்துப்பேன். அவங்களால நான் இருக்கேன், என்னால் அவங்க இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. சேலரி கொடுக்குறோம், கட் பண்ணுறோம், வரோம் அப்படின்றதுல இட் இஸ் ஆல் அபவுட் அந்த கனெக்ஷன். நம்மளை நம்பி அவங்க இருக்காங்க, நான் எடுத்துக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும் உண்மைக்கு சொல்லணும்னா. பட் கொடுக்கறது அண்ட் வாங்குறது அதுக்கப்புறம் கொடுக்குறதுனா இட்ஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கே ஓடணும்ல தனியாக. அதுவே எனக்கு அப்பப்போ தோணும், 2 பேரை கம்மி பண்ணலாம், 3 பேரை கம்மி பண்ணலான்ட்டு. பட் ஸ்டில் என்ன நடந்தாலும் வி ஹாவ் டு ரன் அ ஷோன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பட் சம்ஹவ் ஐ அம் வெரி ஹாப்பி. இங்கேருந்து இங்கே ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்போது அதில் லோன்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு பெரிய அமௌண்ட் லோன் எடுக்கும்போது அதை டிசைட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர் ஹெட். ஸோ அது பெரிய அமௌண்ட் லோன் எடுத்திருக்கீங்களா? எடுக்கும்போது எப்படி டிசைட் பண்ணீங்க? இப்போ லோன் எடுக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதில் என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போது இந்த ரூமே நான் வந்து பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். இதில் நான் இந்த ரூமில் நான் பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ் இருக்குது, இப்போ இந்த செகண்ட் ஃப்ளோர் இருக்கிறதுனால என்ன நான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறேன், அதை எப்படி நான் டேலி பண்ண போகிறேன், எப்படி வாடகை கட்ட போகிறேன், இங்கே இருக்கவங்க எப்படி சேலரி நம்ம டேர்ன் அப் பண்ண போகிறோன்னு நிறைய விஷயம் யோசித்து தான் பண்ணணும். அதுதான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு தெரியாமையே நான் பிஸ்னஸை பண்ணேன், எனக்கு தெரியாமையே நான் மார்க்கெட்டிங் பண்ணேன், எனக்கு தெரியாமையே நான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக சொல்லணும்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணுவேன் லோன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். பட் நைட்டெல்லாம் தூக்கத்தில் வரும், இந்த லோன் எடுக்கலாமா, எடுத்தா நீ இஎம்ஐ கட்டுவியா, அந்த இஎம்ஐ ப்ரெஷர் உன்னால் தாங்க முடியுமா, அந்த நாளுக்கு நீ வேலை பார்க்காம வீட்டில் இருந்துக்க, உனக்கு வேலையே வரல, உனக்கு கிளாஸே எடுக்க தோணலை, எனக்கு பேக் பெயின் அப்பப்போ வரும், பேக் பெயின் வந்துருச்சு, உன்னால் பண்ண முடியலன்னா என்ன நடக்கும், அதுக்கு பேக்கப் என்ன இருக்குது, அப்படி எல்லாமே நான் யோசிப்பேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அடிக்கடி என் தங்கச்சிக்கிட்ட சொல்கிற ஒரு டயலாக், இன்றைக்கி நைட் நான் தூங்குறேன், காலைல நான் எந்திரிக்கல எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ கற்றுக்கோ, யூ நீட் டு டிஸ்கஸ் அபவுட் ஃபினான்ஸ். பட் அக்கௌண்ட்ஸே மற்றவங்க தான் பார்ப்பாங்க, நான் அக்கௌண்ட்ஸே பார்க்குறேன், எனக்கு மேக்ஸ் வராது, நான் பார்க்க மாட்டேன். பட் ஆனால் ஐ நோ டு லீட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்த டிவிஷன் எனக்கு இருக்குது. எனக்கு கிராமர்ஸ் வராது, பிகாஸ் நான் ஸ்கூலுக்கு அப்புறம் படிக்கல. ஐ ஹாவ் அ கான்டென்ட் ரைட்டர், இப்போ ChatGPT இருக்குது. ஐ ஹாவ் எவ்ரி டிவிஷனுக்கு எனக்கு நல்லா படித்த பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட இருக்காங்க. பட் ஆனால் அதை லீட் பண்ணுவேன், அவங்கக்கிட்ட இந்த வேலையை எனக்கு வாங்க தெரியும், அந்த வேலையை எனக்கு பண்ண தெரியாதுன்றதே எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரான்சிஷன்னே சொல்லலாம். ஸோ ஒருத்தங்களை நான் வேலைக்கு எடுக்கும்போது இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நம்மளுக்கு, கரெக்டாக அந்த வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். இன்வெஸ்ட்மெண்ட்னா காசு மட்டும் இல்லை, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ எடுத்த அதிகபட்ச லோன் அமௌண்ட்டு 3 கோடி லோன் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா வந்து நான் லோன் எடுத்தேன். அந்த லோன் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்கள் தங்கச்சி கட்டுவாங்களா, உங்கள் தங்கச்சிக்கு தான் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஐயோ நான் கட்டிடுவேன் கொடுத்துருவேன்ற மாதிரி இருந்துச்சு. நான் லோன் எடுக்கும்போது நான் இப்போ இருக்க வீடை வாங்கும் போது நான் லோன் எடுத்தேன். தட்ஸ் அ பிக் ஸ்ட்ரகிள். பட் ஆனால் எடுத்துட்டேன், கொடுத்துட்டாங்க, என்ன நம்பி கொடுத்துருக்காங்க. எனக்கு எப்படின்னா அன்றைக்கெல்லாம் பேங்க்கான என்ன நம்பி கொடுத்துருக்கானே, டே எப்பரா கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அதை நான் வந்து முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் எதை பற்றி வேணால் பேசுங்கன்னா, நீங்கள் எதை பற்றி பேசினாலும் இல்லை ஐயோ நான் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு தான் பேசுவேன். என்னை எங்கே கொண்டு போய் விட்டாலும் இல்லை ஐயோ நான் இஎம்ஐ கட்டணும், ஐயோ 5ஆம் தேதி ஆச்சு இஎம்ஐ கட்டணும்னு ரொம்ப அந்த ரெண்ட்டும் இஎம்ஐ எனக்கு ரொம்ப அடிக்ஷன். கரெக்டாக முடிச்சிடணும், இல்லைனா வந்து எனக்கு என்னென்னா அவங்க 4 கேள்வி கேட்டுருவாங்களேன்னு பயத்தினாலேயே வந்து அதுக்கே வேலை பார்க்க ஆரம்பித்தேன் ஓவராக.
உண்மையை சொல்ல இது ஒரு ரீசன். ஓகே, ஆமா, ஒரு லோன் எடுத்து அகாடமியும் எடுத்துட்டு வீடியும் ஆமா. வாங்கிட்டு அந்த அந்த லோன் அடைக்கிறதுக்கு ஓடணும். லோன் எடுத்தும் போது வீட்டுக்கு மட்டும் இல்லை, அகாடமியோட அட்வான்ஸ் அமௌண்ட்டு, அகாடமி வந்து இன்டீரியர் பண்ணுறது எல்லாத்துக்கும் சேர்த்து, அப்புறம் வீடுக்கு, ஸோ 3த்துக்கும் சேர்த்து தான் அந்த லோனை வாங்கினேன். அந்த லோனை வாங்கினாச்ச அவ்வளோ ப்ரெஷர். ஆனால் அதெல்லாம் எப்படின்னா ஏதோ சொல்ல வரும், சாப்பிட தோணும், ஆனால் சாப்பிட முடியாது. ஏதோ சொல்லணும்னு தோணும், நான் சொல்ல முடியாது. பிகாஸ் இஎம்ஐ வரப்போகுது. அந்த ப்ரெஷர் எல்லாம் இருந்திருக்கு எனக்கு. அதனால நல்ல ஜாலியாக இருக்கும். சிரிச்சுட்டே சொல்லணும், அப்பயும் எனக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். 3 கோடி லோனுன்றது. ஆமாம். நான் டிப்ரெஷனை அக்செப்ட் பண்ண மாட்டேன், சிரிச்சுட்டே சொல்றேன். தூக்கத்துலாம் இஎம்ஐ வரும், நம்மளால போய் வாங்கி கொடுத்துருக்காங்களே, எப்பயோ நாமினி இவங்களாச்சே அப்படின்லாம் தோணும். இஎம்ஐயை கட்டிடணும் அப்படிங்கிறது. அது எப்படின்னா பேங்க் எனக்கு கடன் கொடுத்துருக்கு, பேங்க்குக்கு காசு கட்டணும், அப்படிதான் பேசுவேனே. பேசும்போது பேங்க் எனக்கு கடன் கொடுத்துருக்கு, பேங்க் காசு கட்டணும். பேங்க்ல அப்பா அம்மா நான் கடன் வாங்கி நான் பார்த்துருக்கேன், அதோட ஸ்ட்ரகிள் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் நான் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக என்னை நம்பி தான் அந்த காசு இருக்குது, நான் தான் அதை கொடுக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு தட்ஸ் அ பிக் ப்ரெஷர். ஸோ நிறைய விஷயம் நான் அங்கே ஹேண்டில் பண்ணேன். நான் கடன் வாங்கினா கொடுப்பேனா, அந்த லோன் எடுத்தால் கொடுப்பேனா, இதெல்லாமே இருந்துச்சு. ஆனால் கொடுத்துட்டாங்க, நானும் கொடுத்துட்டேன். வளர்ந்த ஒரு அச்சீவ் பண்ண ஒரு ரோல் மாடலாக அஷ்மிதாவை பார்க்குறாங்க. பட் அஷ்மிதாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜேர்னி ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் டீல் தான் இல்லை? ட்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின ப்ராப்பர்ட்டி நீங்களே சம்பாரிச்சு சென்னையில் வந்து ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ அப்புறம் ரீசெண்டாக நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தோமே, உங்கள் வீடு வந்து சேல் பண்ணி அது போட்டது அப்படின்றது. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது, அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததில்ல உங்கள் வீடியோ? ஆமாம், நான் வந்து அதை விற்றுட்டேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இந்த வீடு விற்கிறதுக்கு ஃபினான்ஷியல் ரீசன் இருந்தாலும் த மெயின் ரீசன் இஸ் கிட்ஸோட சேஃப்டி, கிட்ஸோட பெட்டர் ஃப்யூச்சர், கிட்ஸுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன், இதெல்லாம் யோசிச்சு கிட்ஸ் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெட்டராக பண்ணணுன்ற பிளானிங்கில் தான் இதை நான் கொடுத்துட்டேன். அது வந்து எப்படின்னா வந்துட்டு பேலன்சிங்காக இருக்குது, பட் இன்னும் ஹையர் லெவலுக்கான ஒரு டார்கெட்டை வச்சு விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். காலம் ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்க வச்சாலும் இதை விட நான் பெருசாக பெட்டராக நான் வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயம் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அஷ்மிதா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியே பெண்கள் சூழ் உலகு அப்படின்னு சொல்லலாம் இல்லை? நிறைய பெண்கள் தான் உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க, நீங்கள் போகிறதும் பெண்களுக்கு தான் மேக்கப் போடுறீங்க. அப்படிங்கும்போது இப்போ இந்த அகாடமியில் 25 பெண்களுக்கு நீங்கள் வந்து வேலை கொடுத்துருக்கீங்க, கற்றுக்க வரவங்களும் பெண்கள். அப்படிங்கும்போது பெண்களாக கூடி இருக்கிற இடம்னா நிறைய வதந்தி இருக்கும், காசிப் பண்ணுவாங்க, பொறாமை இருக்கும், சண்டை இருக்கும், நிறைய பேச்சு இருக்கும், வம்பு இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு பொது கருத்து இருக்குது. இது நான் உண்மை அப்படின்னு சொல்லலை, பட் இது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ பெண்களை வச்சு வேலை வாங்கும்போது இதெல்லாம் உண்மையிலேயே இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அகாடமிக்குள்ளே இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது இவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க, நான் பொறுமையாக லிசன் பண்ணுவேன். அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க, பொறுமையாக லிசன் பண்ணுவேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முடிவு பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு தான் பிரச்சனை, உனக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம உள் வாங்குறது எப்படி இருக்குன்னா, ஓ இவ கெட்டவ, இவ இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு நாட் ஒன்லி இந்த ஒர்க்கர்ஸ் பேஸ்ட் கிடையாது, பேசிக்காக நம்ம எங்கேயுமே சர்வை பண்ண முடியாது, படிக்கிற இடத்துல படிக்க முடியாது, ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகிடும், இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபேமிலிக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்கும். பட் நான் பேசும்போது என்ன புரிஞ்சுப்பேன்னா, இதெல்லாம் வயசு ஆக மெச்சூரிட்டியில் வந்த ஒரு டிசிஷன். அண்ட் இப்படி தான் நான் இந்த காசிப்பை பார்க்குறேன். ஓகே இதனால் நடந்திருக்கு, ஓ இதனால் இப்படி இருக்கா, நான் சொல்லுவேன் அதனால் அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதனால் இப்படி நடந்துருச்சு. நீங்கள் 2 பேரும் ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சு இதையே என்கிட்ட சொன்னது அப்படியே சொல்லுங்களேன், புரிதல் பெட்டராக இருக்கும். பேசுனா சால்வ் ஆகிற விஷயமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கம்மிங் பேக் டு த காசிப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். காசிப்ஸ் இந்த பெண்கள் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ஏன் கோச்சிக்கிறாங்க, ஏன் வந்து நம்மக்கிட்ட பேசலை, ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம பேசினா ஏன் சிரித்து பேச மாட்டேங்கிறாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இன்றைக்கும் இருக்குது உண்மைக்கு சொல்லணும்னா. பட் ஆனால் என்னென்னா நம்ம வந்து இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஃபோக்கஸ் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அப்படி இப்படி வரதெல்லாம் பார்க்க மாட்டோம்ல. அது என்ன தான் 1% to 5% 10% அஃபெக்ட் ஆனாலும் இந்த காசிப்ஸு, பட் நம்மளோட விஷன் வேறு இல்லை. அது நினச்சி ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த காசிப்லாம் பக்கத்தில் நிற்கலை. காசிப்ஸ் மேக்ஸ் அஸ் வீக். பேசிக்காக நம்மளை வீக் பண்ணிவிடும், நம்ம டைமை கன்சியூம் பண்ணி எடுத்துரும். அதை மட்டும் அவே பண்ணி வச்சுட்டா லைஃப் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே எனக்கு லைஃப் இப்போ ஜாலியாக இருக்குது. பட் முன்னாடி இதை நினச்சி ஐயோ சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி அழுகிறது, இந்த நெகட்டிவிட்டி வேர்ட்ஸுக்கு காசிப்ஸ்க்குலாம் இடம் கொடுக்கறதுலாம் இருந்துச்சு. பட் இப்போ இல்லை, பிகாஸ் ஐம் டர்னிங் 34 in 2 weeks. ஸோ அதனால் ஐம் ஹாப்பி. ஸோ உங்கள் டீமை ஹேண்டில் பண்ணுறதும் அப்படிதான்?
என் டீமே அப்படி இதுதான் என் டீமோட தான் ஹேண்டில் பண்ணுறது. ஒரு 10 வருஷம் முன்னாடி மேக்கப் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கும் இப்போ மேக்கப் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னெல்லாம் பார்க்குறீங்க? சோஷியல் மீடியா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. நம்மளோட கஷ்டத்தை அங்கே ஷேர் பண்ணும்போது இந்த கஷ்டம் இருக்கா, இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா, மேக்கப் தானே வந்து போட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் இந்த ப்ரொஃபஷனுக்கு ஒரு மரியாதை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 80% அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எல்லா ப்ரொஃபஷன் மாதிரி இதுவும் ஒரு ப்ரொஃபஷன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனான்னு கேட்டவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ இருக்கா, தூக்கம் இருக்காமல் இருப்பாங்களா, பேக் பெயின் இருக்கா, கால் வலிக்குதா, இவ்வளோ நேரம் நிற்கணுமான்னு நம்ம தானே பதிவு பண்ணோம் நிறைய பேருக்கு. இப்போ என் ப்ரொஃபஷன் பற்றி, உங்கள் ப்ரொஃபஷன் பற்றி பேசிக்காக எனக்கு அவ்வளோ தெரியாது, பட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் உங்கள் இடத்துல உட்காரும் போது இவ்வளோ ஸ்டடியாக நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு பேக் பெயின் வருமா, கால் வலி வருமானு உங்களுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி எங்கள் ப்ரொஃபஷனை பற்றி நாங்கள் வெளியே சொல்ல ஆரம்பிச்சும் போது நிறைய பேர் மதிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி சொல்லலாம், 10 years முன்னாடி மேக்கப் பண்ண போனால் வெயிட் பண்ணுங்க, இருங்க, வந்துட்டீங்களா, ஏன் அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க, இப்போல்லாம் இது கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் போனால் ஐயோ என்ன நீங்கள் ஆன் டைம் வந்துட்டீங்க சொன்ன மாதிரி. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துருக்கேன். ஒரு மண்டபத்துக்குள்ளே ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசின ஒரு கிளைண்ட்டு, ரொம்ப மரியாதை குறைவாக பேசின கிளைண்ட்டு, இப்போ போகும்போது அதே மண்டபத்தில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உட்காந்து நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொன்ன அந்த ஒரு கிளைண்ட்டும் இருக்காங்க. ஸோ அந்த மண்டபத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி இப்படி திட்டினாங்க, இன்றைக்கி சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்புகிறாங்க, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுன்னு. இது எல்லாமே நிறைய மெமரிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களும் ஒருத்தங்க இல்லைல்ல, வேறு பேர் வேறு கேரக்டர் இப்படி தான் இருப்பாங்கன்றது. ஸோ 80% நல்லா இருக்குது இந்த ப்ரொஃபஷன். இப்போ இன்னும் 20% மாறினா பெட்டராக இருக்கும். எல்லா கஷ்டப்படுற ப்ரொஃபஷன் மாதிரி இந்த ப்ரொஃபஷன்லேயும் கஷ்டம் இருக்குது. எல்லா ஹாப்பியாக இருக்க எல்லா ப்ரொஃபஷன்லையும் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, சாட்டர்டே சண்டே ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்கன்னா உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ எங்கள் ப்ரொஃபஷன் உனக்கு என்னப்பான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்களை மட்டும் அவளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. நாங்களும் கஷ்டப்படுறோம், நம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும். பட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ 26ல் பார்க்குற பார்வை நல்லா இருக்குது மேக்கப் இண்டஸ்ட்ரியை பற்றி. அதை கண்டிப்பாக நீங்களும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்கன்றது உண்மை. ஆமாம், அஷ்மிதாவா நிறைய வீடியோ போடுவாங்க, இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லி அந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் எலைட்டாக தூக்கிட்டு போன ஒரு பில்லர் அஷ்மிதா. ஆமாம், தேங்க்யூ. இப்போ என்னென்னா, அப்போது நான் வந்து அது மார்க்கெட்டிங்னு தெரியல, நான் இந்த ஒரு ப்ரொஃபஷனை வந்து மாத்துறேன்னு தெரியல. நான்லாம் வந்து ஒரு பிரைடுக்கும் வீடியோ போடுவேன், ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணியிருக்கேன்னு. அப்போது எல்லா பிரைட்ஸுமே வேறு கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்கள் வீடியோவில் ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணுங்க, என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் க்ளீன் பண்ணலன்னு சொல்லி நிறைய பேர் இதெல்லாம் மாறணும். நிறைய சேஞ்சஸ் நான் கொண்டு வந்தேன். அதுக்கு நான் ஓனர்ஷிப் எடுத்துப்பேன். அதுக்கு வந்து நான் வந்து பெருமையாக சொல்கிறத விட நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்லுவேன், நான் அந்த சேஞ்சஸை நான் பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ப்ரெஷ் க்ளீனிங், அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கிட்ட பேசக்கூடாது, கிளைண்ட்டை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணாதீங்க, மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் பயந்துடுவாங்க, யூ கிளியர், நீ டீல் பண்ணு, ப்ரைவேட்டாக டீல் பண்ணுன்னு நிறைய விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணி சில சேஞ்சஸ் கொஞ்சம் பேர்கிட்ட கொண்டு வந்திருக்கேன்னு நம்பிக்கை இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் பண்ணதெல்லாம் தப்பு நிறைய பேர் அந்த காலத்தில் சொல்லிட்டு அந்த ஒரு 2020 வரைக்கும் நீ என்ன அஷ்மிதா இப்படி, அஷ்மிதா அப்படி, அவள் பின்னாடி எனக்கு ரொம்ப அஃபெக்டான ஒரு விஷயம், அவள் கூடவே ஒரு கேமராமேன் வச்சுருப்பாங்க போல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தா என்ன விட நீங்கள் ஒரு 3 கேமரா வச்சுருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. சொன்னவங்களே நம்மளை வந்து தப்பாக பேசினவங்களே இப்போ அதே மாதிரி பண்ணும்போது அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்கோம், அது வைஸ் ஐ எம் ஹாப்பி. நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம், ஆனால் நான் அந்த பேரை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஐம் வெரி ஹம்பிள்டு. இது வந்து ஒரு தற்பெருமை பேச்சு இல்லை, இது நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்லிக்கிறேன். நான் ஐ ஹவ் மேட் குட் சேஞ்சஸ் ஆக்சுவலாக. பட் இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த உலகம் வந்து தான் பண்ணாத விஷயத்த அடுத்தவங்க பண்ணும்போது நிறைய விமர்சிப்பாங்க, ஆனால் தான் பண்ணக்கூடிய சூழல் வரும்போது அது சரி அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை, எதையும் அப்படியே அந்த ப்ராடாக பார்க்குற அந்த மைண்ட் செட் இல்லை. குழந்தைங்களோட குட்டி மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுவேன், ரொம்ப எனக்கு அது பிடிக்கும். நான் vlogging பண்ண, நான் சாப்பிட்டா அதை ரசித்து போடுவேன். நான் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சுன்னா அதை நான் காமிப்பேன். அப்போல்லாம் வந்து இதை போட்டதுனால தான் இப்படி வந்துச்சு, அதை போட்டதுனால அப்படி வந்துச்சுன்னு. பட் ஆனால் இப்போ எல்லோரும் போஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, லைஃப்பில் நடக்கிற அன்றாட விஷயத்தை நீங்கள் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டுன்னு இப்போ தெரியுது, அதை தான் நான் அப்பையும் பண்ணேன் அப்படின்றது நான் வந்து யோசிப்பேன். சரி ஓகே, அவங்க புரிதல் அவ்வளோதான் அப்படின்ட்டுன்னு. ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப கோவமோ இல்லை ஏதாவது நான் வந்து ஆதங்கப்பட்டு பேசணும்னா அவங்களுக்கு அறிவு அவ்வளோதான், விட்டுருங்க அப்படின்றவேன். அதை நானே இப்போ சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம அவங்களுக்கு தெரியல, பாவம் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பொறுமை, அதுவும் எஸ்பெஷலி இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம். என் பொண்ணுக்கு நான் ஒரு 3 நாள் முன்னாடி ஐலைனர் போட்டேன்.
கண்ணு மூடு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டுன்னு. இதே நான் நேற்று ஒரு ப்ரைடுக்கு ஒர்க் பண்ண கண்ணு சிமிட்டிக்கிட்டே இருந்தாங்க, காஜல் லைனர் போட முடியல. நான் அப்போல்லாம் ரிலாக்ஸ், காமாக இருங்க, டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன், இட்ஸ் ஓகேன்ட்டு. ஆனால் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஃபேக் பண்ணல அந்த இடத்துல. என் ப்ரொஃபஷன் அது, என் ரோல். அன்றைக்கி நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. 3 நாள் முன்னாடி நான் அம்மா ரோல் ப்ளே பண்ணேன். அப்போ டெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லி நானே என்கிட்ட தனியாக என் மனசாட்சியோட பேசி நேற்று நானே கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டேன். அதை நான் இன்றைக்கி ஆக்சுவலாக சொல்கிறேன். ஏன் நிலாக்கிட்ட அப்படி கோவப்பட்டேன், இன்றைக்கி வந்து இவ்வளோ காமாக இருக்கேன், அப்போ நீ என்ன உங்கள் காசு கொடுக்குறாங்க நீ வந்துட்டு அவங்ககிட்ட இது பண்ணியான்னு. இல்லை அஷ்மிதா, அது நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இது நீ அம்மா, அவள் அவசரமாக கிளாஸுக்கு போகிறா, நீ அவசரமாக நீ பண்ண, இட்ஸ் ஓகே, இது நார்மல் தான்ட்டு. ஆனால் அதை நான் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளைண்ட் அழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப அவசரமாக போகணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பயும் நான் எவ்வளோ ப்ரைஸை நான் ஏமாற்றிருக்கேன் தெரியுமா? எப்படி தெரியுமா? ஒரு நிமிஷம் 10 செகண்ட் 20 செகண்ட் சொல்லி 5 நிமிஷம் பண்ணிவிடுவேன். ஏன்னா அவங்க ரொம்ப பரபரப்பாக போகிறாங்க, எனக்கு புரியுது. பட் ஆனால் அது அன்ஃபினிஷ்டாக இருக்குல்ல, ஏன் ஒர்க் இல்லை அது அப்படின்ற மாதிரி. சில பிரைட்ஸுக்கெலாம் முட்டி போட்டுலாம் போய் புடவை கரெக்ட் பண்ணிட்டுலாம் போயிருக்கோம். சில பிரைட்ஸுக்கு சுட்டி வைக்காமல் மேடையில் உட்கார வச்சுருக்காங்க. ஆன் த ஸ்பாட்டில் போய் உள்ளே குறுக்கில் போய் சுட்டியெல்லாம் வச்சு விட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே இப்போ பூ வச்சுட்டு வந்திருக்கோம், இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஒரு பிரைடு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, நிறைய எண்ணெய் வச்சுட்டாங்க. அந்த எண்ணெய் வச்சதுக்கப்புறமா ஹேர் வாஷ், அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நாங்கள் ட்ரை ஷாம்பு போடுறோம், அப்படி நுரையாக வருது. அப்படியே பிரைடை கூப்பிட்டு போய் டேப் வாட்டரில் காமிச்சு அப்படியே வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்து நாங்கள் ஹேர் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப ஷார்ட் டைமில் மேக்கப் பண்ணுன்ற கட்டாயத்தில் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் காமன், இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஒர்க். நான் அது ஒரு கம்ப்ளைண்டாக சொல்ல, இது நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். என்னென்னா, நான் ரொம்ப பேஷன்ஸ் ஆகிட்டேன், ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக ஹேண்டில் பண்ணுவேன். கிளைண்ட்ஸுன்னு வந்துட்டா நோ டென்ஷன், சைலண்ட்டாக இருப்பேன். என்ன நாள் எனக்கு வீட்டில் எனக்கு வந்து காலைல ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், மதியம் வந்து வாங்க ஹாய் அப்படின்னு பேசி பண்ணுவேன். பிகாஸ் ஐ ப்ளே அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ரோல். அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் சும்மா கிடையாது. நான் வெட்டிங்க்கு தானே வேலை பார்க்குறேன். அந்த பிரைடு யோசிச்சு பாருங்களேன், பிரைடு தாலி கட்ட போகிறதுக்கு 10-15 நிமிஷம் முன்னாடி யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? எங்கள் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வி ஹேண்டில் சச் ஆல் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ பேசிக்லி ஐ லவ் மை ஜாப். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் வந்து ஏன் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன்னா, என் வேலையை நான் ரொம்ப பிடிச்சி பார்க்குறேன் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதை நான் இன்னும் பெட்ரு பண்ணணுன்ட்டுன்னு. அதனால் கடனோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ லோனோ இல்லை வந்து பேஷன்ஸாக இருக்கிறதோ கொஞ்சம் இறங்கி போகிறதோ நம்மளை கேரக்டரை விட்டுன்றதுலாம் எனக்கு பழகிடுச்சு. ஸோ பேஷன்ஸ் இட்ஸ் அ கீ பாயிண்ட். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், நாட் ஒன்லி ஃபார் மேக்கப் ஆர்டிஸ்ட், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். பெண்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு ஃபேமிலி, பிஸ்னஸ், இது ரெண்டுமே வந்து வேறு உலகம்தான் இல்லையா? நிறைய படித்த பெண்கள் கூட ஆஃப்டர் மேரேஜ் வீட்டில் உட்காந்துறாங்க, இல்லை ஆஃப்டர் டெலிவரி குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்க ப்ரொஃபஷனையே விட்டுடுறாங்க. ஸோ பெண்கள் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக அவங்கள மாற்றிக்கணும். அதுலேயும் உங்களை மாதிரி ஒரு 10-20 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? பெண்கள்னாவே மல்டி டாஸ்கிங் தான். அவங்கள ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் யார் கூட பழகுறீங்க, யார் உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்க, உங்களுக்கு என்ன அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க, என்ன அவங்க மண்டைக்குள்ளே திணிக்கிறாங்கன்றது அங்கே மேட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ, பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது பண்ணுன்னு சொல்லி ஒரு சின்ன வார்த்தை யாராவது சொன்னால் போதும், நீங்கள் பண்ணிடுவீங்க. அதனால் நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணும். அண்ட் நான் ஸ்கூல் படிக்கும்போது எல்லா டீச்சர்ஸும் பார்க்குறேன்னா, எல்லாரும் கல்யாணம் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து மேக்ஸ் டீச்சர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். குழந்தை பிறந்துச்சு, திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி வந்தாங்க. பட் அவங்கெல்லாம் கூண்டுக்குள்ளே அடையலை அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட், நான் வந்து எழுந்து நின்று சத்தம் போட்டு கூட ரோட்டில் போய் நின்று கூட சொல்லுவேன், வெரி 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 இம்பார்ட்டன்ட். பட் விமன் மென் அப்படின்னு பிரிக்காமல் சொல்லணும். இப்போ சுப்ரி சொன்னால் ஐம் ஓகே வித் இட். பிரிக்காமல் சொல்லணும்னா, விமனுக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா அவ்வளோ முக்கியம். கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம், தைரியமான முடிவெடுக்கலாம். எங்கள் அப்பா இப்போ இல்லை, ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது. அவர் சொல்லுவார், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வேலை பார்க்கல, எனக்கு வேலை பிடிக்கல, வேலை பார்க்க வேணான்னு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தேன்னா அவர் சொல்லுவார், கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கோ, உனக்கு வாழ்க்கை எப்படி வேணுமோ நீ அமைச்சிக்கோ. ஆனால் ஒன்று, பேங்க் பேலன்ஸ் மட்டும் நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியான வேலையை நீ கரெக்டாக பண்ண ஆரம்பி. அதை நீ ஒரு சேவிங்னு உனக்குன்னு வச்சுக்கிட்டேன்னா
உன்னை யாருமே வந்து எதுவுமே சொல்ல முடியாது. சொன்னாலும் உனக்கு என்ன முடிவெடுக்கணும்னு தெரியும். ஸோ உன்னோட பேங்க் பேலன்ஸில் இருக்க டிஜிட் இட் மேட்டர்ஸ்ன்னு சொன்னார். அது விளையாட்டுக்கு ஒரு டெய்லி பேசுகிற ஒரு பேச்சில் சொல்லிட்டாரு. ஆனால் அது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஐ கேன் டிசைட் வாட் ஐ வாண்ட். எனக்கு இந்த கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா நான் வாங்குவேன். யார்கிட்டே போய் நான் வாங்கலாமா, வாங்குறதுக்கு காசு தரீங்களா, அதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நான் 13 வயசுலேருந்தே ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்க ஒரு பொண்ணு. அப்படி சொல்ல முடியாது. அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி ஃபினான்ஷியலி நான் சம்பாதிக்கிறது அம்மா அப்பாட்ட கொடுத்துருவேன்னு நான் சொல்லலாம். அப்படி தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து மற்றவங்க கிட்டே போய் காசு வாங்கணும், காசு கேட்கணுன்றது இல்லவே இல்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சின்ன வயசுலேருந்தே அது பிளட்டில் வந்துருச்சு. அண்ட் கம்மிங் பேக் டு த திங், இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடென்ஸ், டிசிஷன் மேக்கிங் அண்ட் உங்கள் லைஃபோட ஃப்யூச்சர் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் வந்து என் தங்கச்சிக்கு சொல்வேன், என் கூட இருக்க நீ தனியாக ஏதாவது தனியாக போய் ஏதாவது பண்ணிடு. நீ வந்து கொஞ்சம் அவைவாக போனாலும் போய்க்கோ, ஆனால் உனக்குன்னு ஏதாவது நீ பண்ணிக்கோ அப்படிமா. ஏன் அப்படின்னா யூ ஹாவ் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு ரீசன். இது எல்லாருக்கும் சொல்வேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி. ஜென்ரலாக பெண்களுக்கு காதல் கல்யாணம்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ப்ரொஃபஷனை விட்டுருவாங்க, அதில் உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க. பட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தட். நான் பர்சனலி பார்க்குறேன். நான் ரொம்ப கிளியராக ஒரு ட்ராக் போட்டு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் அஃபெக்ட் ஆகும். ஆனால் மேக்கப் ப்ரஷ் தொட்டுட்டேன்னா எனக்கு எல்லாம் மறந்துடும். எனக்கு மேக்கப் ப்ரஷ் தொட்டுனா எனக்கு பாடியில் இருக்க பிரச்சனை கூட ஞாபகம் இருக்காது. ஒர்க் பண்ணணுன்ட்டு நானே நான் யோசிப்பேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஆளாக இருப்பணும், வேறு ஏதோ ஒரு உலகத்துலேருந்து வந்திருக்கேன் நான்லாம் யோசிப்பேன் அப்பப்போ. பிகாஸ் எனக்கு என் பர்சனல் லைஃப்பில் பர்சனல் பிரச்சனையை ப்ரொஃபஷ்னலில் எனக்கு அஃபெக்டே ஆகலை, உண்மையாக அஃபெக்ட் ஆகலை. பட் ஆனால் ஒர்க் கொஞ்சம் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பேன். ஒர்க் கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம், வீட்லேயே இருக்கலாம். எனக்கு வந்து எந்த வேலையும் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளே இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிவி எல்லாம் பார்க்காம, ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணாமல், அந்த மாதிரி நான் ஒரு 2 days பிரேக் எடுத்துப்பேன். இஃப் ஐம் வெரி மச் அஃபெக்டட், பர்சனலாக அஃபெக்ட் ஆகிருக்குன்னா அந்த பிரேக்கே எனக்கு ஒரு பெட்டர் ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லலாம். பட் நான் ரிலேட் பண்ணிக்க மாட்டேன். ரெண்டும் வேறு. அது வேறு. அது வந்து பிளட்டு, எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹார்ட், பிரெயின், சோல்னு சொல்லலாம். ஐ கேன் ஈவன் செப்பரேட் இட் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது எமோஷ்னல் பாண்டிங். இது வந்துட்டு இது வந்து எப்படி சொல்லலாம், ஒரு சோலாக இருக்க ஒரு பாண்டிங்னு சொல்லலாம். ஐம் வெரி பேஷனேட் அபவுட் மை ஒர்க். அது எங்கிட்ட பிரிக்கவே முடியாது. நான் சொல்லுவேன், நான் வந்து எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடுவேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட போகிற ஒரு நாள் அப்படிம்பேன். என் டீமில் உங்களாலலாம் முடியாது மேம் அப்படிம்பாங்க. என்னால் முடியாது, நான் வேலை பார்க்காம இருக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தாலும் வேலை பார்ப்பேன். இன்றைக்கி இதை பண்ணலாம், அன்றைக்கி அதை பண்ணலாம், நான் எழுதி வச்சு வேலை பார்த்துட்டே இருப்பேன். அதனால் அது எனக்கு பிடிக்கிறதுனால பிரித்து வச்சுட்டேன். ரீசெண்டாக இப்போ தான் நம்ம நிறைய சிங்கிள் விமன் அப்படின்னு பேசிக்கிறோம். திருமணங்கள் தோல்வியில் முடியுதா, இல்லை பெண்களுக்கான மரியாதை இல்லாததுனால நிறைய விஷயங்கள் இல்லாமல் போகுதா அப்படிங்கிறதே ஒரு டிபேட்டு தான். பட் நீங்கள் ஒரு சிங்கிள் மதராக 3 குழந்தைங்களுக்கு அம்மாவாக லைஃப்பை சேலஞ்சாக பார்க்குறீங்களா? இந்த அன்பு சூழ் உலகு அப்படின்றது வந்து காதல், கல்யாணமா, குழந்தைங்களா, ப்ரொஃபஷனா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? சிங்கிள் விமன் கிடையாது, ஸ்ட்ராங் விமன். ஏன்னா இந்த பூமியில் ஒரு குழந்தை வந்தால் அம்மா அப்பா சேர்ந்து தானே பொறுப்பேற்றுக்கணும், பார்த்துக்கணும். அதில் நீங்கள் சொல்கிற சிங்கிள் விமன் அம்மா மட்டும் பொறுப்பேற்றுக்கிட்டா ஸ்ட்ராங் தானே. ஒரு பொண்ணுக்கு காதல் கல்யாணத்தில் தோத்துட்டோம் அப்படின்னா தோற்று போயிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஒரு திருத்திக்க முடியாத ஒரு தப்பு அப்படின்னு வேணால் சொல்லலாம். அங்கேயே முடங்கி போயிட்டு உட்காரணுன்ற அவசியம் இல்லைல்ல. எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, நிலா, சூர்யா, மேகன். நான் அவங்களுக்கு நிறைய அன்பு கொடுக்குறேன், அவங்க எனக்கு பதிலுக்கு நிறைய கொடுக்குறாங்க. அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒர்க்கு, குழந்தைங்க, இது மட்டும் தான் என்னோடய டார்கெட்டாகவே இருக்கேன். இலக்கியம் அது 2 தான். அப்படிங்கும் போது ஆல் குட், ஹாப்பியாக நல்லபடியாக போகுது. எஸ், கண்டிப்பாக ஸ்ட்ராங் விமன் தான். சிங்கிள் விமன்லாம் இல்லைங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் தான் வந்து குழந்தைங்கள பொறுப்பெடுத்துட்டு இங்கே வாழறவங்க இல்லை, சாதிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களும்னு சொல்லலாம். ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் இப்போ இருக்க என் லைஃபுக்கு. ஜென்ரலாக குழந்தைங்கள பற்றி ரொம்ப வெளியில் காட்ட மாட்டாங்க இல்லையா? நீங்கள் வீடியோ போடுறது ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இப்போ அதையே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் குழந்தைங்கள வச்சு வீடியோ போடுறீங்க, குழந்தைங்க நீங்கள் எவ்வளோ பாண்டிங்காக இருக்கீங்க, போகிறீங்க, இதெல்லாம் இதை பற்றியும் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா? அதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறத எப்போ காட்டணும்? காட்டவே முடியாதுல்ல. திருஷ்டி பற்றோம், இதை மறைச்சிடுங்க, அதை மறைச்சிடுங்கன்னா நம்மளோட சந்தோஷமான மொமெண்ட்டை மற்றவங்களுக்கு காமிச்சு சந்தோஷப்படுறது. அது சந்தோஷமான கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க சந்தோஷம் தான் பட போகிறாங்க, அதை பொறாமையாக பார்க்குறவங்க பொறாமப்பட போகிறாங்க. நான் வந்து பாசிட்டிவ் நோட்டில் தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ் வரும்னா, குழந்தைங்கள விட்டுட்டு போய் சம்பாதிக்கணுமா, குழந்தைங்களோட இருக்கலாமே அப்படின்ட்டுன்னு. குழந்தைங்கள விட்டுட்டு போய் சம்பாதிக்கிறது ஒரு புரிதல் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கிறதுக்கு என்னை தவிர வேறு யாருமே இல்லைல்ல. அதனால் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லணும்னு ஆசை, பட் நான் ட்ரை பண்ண மாட்டேன்.
பட் இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த குழந்தைங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, அவங்க இதை போட்டிருக்காங்க பாருங்கள், இதை வந்து நீங்கள் வாங்குங்க, இதை செஞ்சுருக்காங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுலாம் இப்போ ஒரு பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. நான் அதை என்றைக்குமே என்றைக்குமே பண்ணது கிடையாது. எனக்கு அந்த அந்த மாதிரியான ப்ரொமோஷன் வைஸ் நான் அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் நான் பண்ணதில்லை. அதில் சம்பாதிக்கவும் இல்லை. நான் வேலை பார்த்து சம்பாதிக்கும் போது அது என்னோடய ஹாப்பினஸ், என் ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறது தான் என் வியூ. பார்க்குறவங்களுக்கு என்ன வியூவாக இருந்தால் நம்மளுக்கு என்னன்ற மாதிரி இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அது இவ பண்ணுறாளேன்ற ஒரு வெறுப்பில் கூட ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் ஓகே, let them do it அப்படின்ற மாதிரி. எனக்கு அது பிடிச்சிருக்கு, பண்ணுறேன். அதனோட ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எண்டு வேணால் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்குது, பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் ஷேரும் பண்ணுறேன், அது என்னவாக இருந்தாலுமே. அண்ட் இன்னொன்று எனக்கு ஒரு ரீசெண்டாக தோணுச்சு என்னென்னா, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க நம்மளை வந்து ஏதாவது வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா, பேசுகிறதுக்கான பாயிண்ட்டே நான் தானே கொடுத்துருக்கேன். நான் ஷேர் பண்ணனால தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம தான் உங்களுக்கு துடுப்பு சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பேசுகிறதுக்கு. ஸோ நீ கொடுக்காம இருந்தால் அவங்க பேச போகிறது இல்லைன்ற மாதிரி நான் அப்பப்போ யோசிப்பேன். பட் என் ஹாப்பி மூமெண்ட் ஷேர் பண்ணுறது கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நெகட்டிவாக ஆகுதுன்னா இட்ஸ் ஓகே, நான் ஹாப்பியாக இருக்கேன்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆஸ் அ ஆண்டர்ப்ரனராக ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா என்னெல்லாம் சொல்வீங்க? நிறைய பேர் தோற்றுருவோன்னு பயப்படுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணால் தான் நீங்கள் தோற்றிங்களா ஜெயிச்சிங்களான்னு தெரியும்ல, அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா ஒரு 2 வருஷம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போவீங்க, அங்கேருந்து உங்களுக்கு இன்னொன்று பெட்டராக அமையும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. அதை ட்ரை பண்ணால் 2 வருஷம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் ஸ்டே கன்சிஸ்டன்ட். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். தூக்கத்தில் கூட நம்ம வந்து இந்த வேலையை பற்றியே யோசித்து பண்ணோன்னா கண்டிப்பாக தட் வில் பி ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். தட் வில் பி அ குட் சக்ஸஸை கொண்டு போகிற ஒரு வெர்ஷன். அண்ட் 4வது டிசிப்ளின்டாக இருக்கணும். ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இன்றைக்கி வேணும், இதுதான் நான் பண்ண போகிறேன், திரும்ப யோசிக்கும் போது அது நல்லபடியாக அமையும் அப்படின்ட்டுன்னு. அண்ட் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை அந்த மொமெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி. யார் முடியாதுன்னு சொன்னாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம் முடியலை அப்படின்னு. அப்போ நம்புங்க, மற்றவங்க சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லணுன்னு இருக்குது. இதுதான். இது தவிர வந்துட்டு அவ்வளோதான். ஸோ பெண்கள் நிறைய ஆண்டர்ப்ரினர்ஷிப்புக்கு வரணும். அண்ட் பெண்கள் நினச்சா அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரோல் மாடல். ஸோ அஷ்மிதாவோட இன்டர்வியூ நிறைய பெண்களுக்கு உத்வேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அஷ்மி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.